எப்படி பார்க்குறீங்க நந்தகுமார்? இல்லை, இது கொள்கை முரண்கிறது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் வரோம். திமுக எப்பெல்லாம் நாங்கள் கொள்கை கூட்டணின்னு சொன்னாங்களோ அன்றைக்கி ஒவ்வொரு தருணத்திலையும் நான் நிரூபிச்சிருக்கேன். அது ஏன் கொள்கை கூட்டணி அல்ல, எல்லா கூட்டணியும் மாதிரி அதுவும் தேர்தல் கூட்டணி தான். அதை ஐயா இதயத்துல்லா கூட இப்போ சப்ஸ்டான்ஷியேட் பண்ணார். எல்லா கட்சிக்கும் ஒரே கொள்கையாக இருந்தால் நாங்கள் ஏங்க தனித்தனி கட்சியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ இது கொள்கை கூட்டணிங்கிறதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்லக்கூடியது. இது தேர்தல் கூட்டணி. அதுதான் ஆர்டி கூட சொன்னார். இது ஒரு மெட்டரலிஸ்டிக் கெயினை வச்சு தான் ஒரு கூட்டணி அமைகிறாங்கன்னு. அடுத்தது ஆர்டி சொன்னார், இது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படின்னார். இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதில் கேட்டலிஸ்ட் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கெமிக்கலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த ரியாக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. அப்போ இன்றைக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி ஈக்குவேஷனுங்கிற இந்த கெமிக்கல் ஃபார்முலாவை நீங்கள் எழுதுனீங்கன்னா அதில் காங்கிரஸ் பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அப்போ அந்த கெமிக்கலை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு வேற இன்னும் 10 கேட்டலிஸ்ட்டை போட்டிங்கன்னா கூட கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுமே ஒழிய கேட்டலிஸ்ட் அலோன் வில் நாட் ரியாக்ட். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு திமுகனால தமிழகத்தில் வெற்றி பெற முடியுமானா கட்டாயமாக வெற்றி பெறவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2021 2016 தேர்தல் சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அதிமுகவுக்கும் அதாவது திமுகவுக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் 4.5% இருக்கும். ஆனால் வெற்றி வாய்ப்பை இழந்தது அதிமுக இழந்தது. வெற்றி வாய்ப்பை திமுக எடுத்துக்கிட்டது வாக்கு சதவீதம் பார்க்க போனீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை வெறும் 1,98,381 வாக்கில் தான் 43 தொகுதியை திமுக ஜெயிச்சு ஆட்சி கட்டல அமர்றாங்க. அதே மாதிரி நீங்க பாராளுமன்ற தேர்தலை எடுத்துட்டீங்கனாலும் 19க்கும் 24க்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 19ல திமுக வெறும் 22 தொகுதியில நின்று 1,27,00,000 வாக்கு வாங்குது. ஆனா இதே 2024ல ஒரு தொகுதி கூடுதலா நிக்கிறாங்க. 23 தொகுதி நின்று 1,17,00,000 வாக்கு. அப்புறம் நீங்க ப்ரோரேட்டா பேசிஸ்ல போட்டீங்கன்னா ஒரு 11 to 12% வாக்கு திமுகக்கு காணா போச்சு. அப்போ அதிகமான வாக்கு அந்த கூட்டணியில இழந்தது யாருன்னா திமுக. அதை காம்பன்சேட் பண்ணின கட்சிகள் யாருன்னா காங்கிரஸ், மற்ற கூட்டணி கட்சிகள். அப்போ இன்னைக்கு காங்கிரஸ்க்கு இந்த எட்ஜ் திமுக கூட்டணிக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னு பார்க்க போனா அந்த மைனாரிட்டியினுடைய வாக்கு சதவீதம். இன்னைக்கு நம்ம 11 சென்சஸ் பிரகாரம் எடுத்தீங்கன்னா கூட சற்றேறக்குறைய 12% மைனாரிட்டியினுடைய வாக்கு சதவீதம் இருக்கு. இப்ப திமுகக்கு ஒரு வின்னிங் எட்ஜா இருக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த 1,98,000 ஆனா 12% மைனாரிட்டி ஓட்டு. அப்ப இந்த மைனாரிட்டி ஓட்டை பெருவாரியா இன்னைக்கு திமுகக்கு கொண்டு போகக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய காரிய ஊக்கி அந்த கெமிக்கல் எதுன்னா காங்கிரஸ். அப்ப நமக்கு புரிஞ்ச இந்த உண்மை காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா? அப்ப இன்னைக்கு காங்கிரஸ்க்கு மதிப்பு வெறும் 3% தான் இருக்குது அப்படின்னா ஏன் நீங்க இவ்வளவு தூரம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? காங்கிரஸை விட்டுட்டு நீங்க ஜெயிச்சு பாருங்களேன். அதே தானே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அப்போ இது ஐயா முன்னாள் தலைவர் அழகிரி கூட என்ன சொல்றாரு, இது வரைக்கும் நம்மளை வச்சு சக்கையா போட்டுட்டு நமக்கு ஜூஸை பூரா அவங்க கொடுத்துட்டு சக்கையை தான் கொடுக்குறாங்கன்றார். ஒரு பக்கம் ஐவர் குழுவை போட்டு திமுக கூட பேரம் இது கூட்டணி நெகோசியேஷனை பண்ண சொல்லிட்டு பிரவீன் சக்கரத்தை வச்சு டிவிகே கூட இப்போ ஆர்டி இன்னொரு கருத்தையும் சொன்னார், இல்லை காங்கிரஸ்க்கு வாய்ப்பே இல்லைன்னு. இது முற்றிலும் தவறான வாதம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு மேற்குறிப்பிட்ட திருநாவுக்கரசு ஐயாவே அவருடைய பேட்டியில் என்ன சொல்றாரு, ஆமாங்க எங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளார இந்த குரல்கள் இருக்கிறது நிஜம்தான். அவர் எந்த இடத்துலையும் மறுக்கவே இல்லை. நிறைய பேர் தாவேகா கூட கூட்டணி போகணும்னு விரும்புறாங்க, நிறைய பேர் திமுக கூட போகணும்னு விரும்புறாங்க, இன்னும் சில பேர் காங்கிரஸ் தனியா கூட நிக்கலாம்னு விரும்புறாங்க. ஆனா அவர் தாவேகா கூட போக வேண்டாம்னு சொல்லல. அவர் திருநாவுக்கரசு ஐயா என்ன சொல்றாரு, ஏங்க எங்களுக்கு அப்படிலாம் இல்லை, கட்சி தலைமை என்ன சொல்லுது அதான், ஒன்னா இங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க இல்லைன்னா அங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க, நீங்க இப்படி அப்படின்னு நீங்க ஐசா பைசா விளையாடாதீங்க, ஏதாவது ஒரு முடிவை உடனடியா எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் வைக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளார இவ்வளவு முன்னுக்கு பின் முரண், இது முன்னுக்கு பின் முரண் இல்லை, ஏற்கனவே எரிமலை குழம்பா உள்ளார கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அவர்களுக்கு வாய்ப்பு ஆர்டி ஐயா சொன்ன மாதிரி இதனால் வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாதனால வேற வழியே இல்லை, சக்கையை தூக்கி போட்டா கூட அந்த சக்கையை வச்சுக்கிட்டு ஏதாவது அதுல கொஞ்சம் சாறு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தாவேகா விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அருமையான ஒரு விண்டோ ஓபன் ஆயிருக்கு, டோர் ஓபன் ஆயிருக்கு. அப்போ அவங்க 67ல பறிகொடுத்த ஆட்சியை மீண்டும் மீட்டுருவாக்கம் பண்ணி இவங்க நக்கலும் நையாண்டியும் பண்றாங்க இல்லையா. காங்கிரஸ் இல்ல நாங்க இல்லைன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ ஆக முடியாது, நாங்க இல்லைன்னா எம்பி ஆக முடியாது, 2% தான் வாக்கு, அவங்களுக்கு அது கூட இல்லை.
அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏன் சார் நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் 9 சீட்டு கொடுத்து அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 10% மேல 10.8%. 2024 காங்கிரஸ் வாங்கின வாக்கு 21ல 25 சீட்டு கொடுத்தனால அவங்க 4.3. இதே நீங்க 65 சீட்டு கொடுத்த போது 9.3 எடுத்தாங்க. அப்போ காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய வருத்தமே என்னன்னா, நம்மளை வச்சுக்கிட்டு எல்லா பயனையும் அடைஞ்சுக்கிட்டு அந்த பயனில் கொஞ்சம் கூட காங்கிரஸ் கட்சியை மீட்டுருவாக்கம் பண்ணி தமிழ்நாட்டில் வளர்த்துறதுக்கு இந்த திமுக உதவவே மாட்டேங்குதுன்னு ஆரம்ப காலத்திலிருந்து இந்த எதிர்ப்பு குரல்கள் இருந்தாலும் வேற வாய்ப்பு இல்லாதனால அமைதியா இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு வந்துருச்சு தாவேகா வடிவத்தில். அதனால தான் நான் சொன்ன பிரவீன் சக்கரவர்த்திங்கிற ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ்னுடைய ஹெட், ஈகிள்ங்கிற அமைப்பினுடைய ஹெட், டேட்டா அனலிட்டிக்ஸ்னுடைய ஹெட் ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்கிறது பேசப்படுது. அப்படி இருக்கக்கூடிய நபர் ராகுல் காந்தி ஐயா அவனுடைய ஒப்புதல் இல்லாம தாவேகாவை போய் சந்திச்சிருப்பாரு, நீங்க நம்புறீங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் இவங்க காங்கிரஸ்க்கு வந்து இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறனால இதை கூட நம்ம பயன்படுத்தலைன்னா, இந்த சூழ்நிலையில கூட நம்மளுடைய எதிர்ப்பு குரலை தெரிவிக்கலனா என்னைக்கு தான் காங்கிரஸ் கட்சியை மீட்டுருவாக்கம் பண்றது? இப்ப காங்கிரஸுடைய நோக்கம் என்ன? மத்தியில் ஐயா இதயத்துலாம் சொன்னார், நாங்க மத்திய ஃபோக்கஸ் பண்ணி தான் போவோன்னு. பாரதிய ஜனதா இதே 2 எம்பியை வச்சிருந்தாங்க. 2 எம்பியில இருந்து 303க்கு எப்படி போனாங்க அவங்க? இப்ப 240, 3 தடவை தொடர்ந்து எப்படி ஜெயிச்சாங்க? ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில வாரியாக அந்த கட்சியை திடப்படுத்தி மாநிலங்களை வலுப்படுத்துறது மூலியமா தான் மத்தியில் ஆள முடியுது. ஆனா காங்கிரஸ்னுடைய இங்க நிலைமை என்னாச்சு? இந்த ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு எதிர்ப்பு மைய புள்ளிக்குள்ளார வந்து ஒரு இந்தியா கூட்டணிக்குள்ளார வந்து இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு மோடி எதிர்ப்புல ரொம்ப பலகீனப்பட்டு தன்னைத்தானே ஐயா சொன்னார் பாருங்க, கேட்டலிஸ்ட் மாதிரி ஆகி தன்னைத்தானே வினையூக்கியா பயன்படுத்திக்கிட்டு தனக்கு எந்த லாபமும் இல்லாம கரைஞ்சு போனது இதுல காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ்காரங்களுக்கு இந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு இருக்காதா? அப்ப இந்த சூழ்நிலையில கூட இன்னைக்கு கூட ஐயா வந்து EVKS ஐயா இளங்கோவன் உயிரோடு இருக்கும்போதே சொன்னாரு, காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு செல்வ பெருந்தகை சொல்லும் போது நடக்கிறதே காமராஜருடைய ஆட்சி தான் சொன்னார். இதை விட ஒரு மோசமான ஒரு விமர்சனம் இன்னைக்கு வந்து திருச்சி சிவா பேசினதை வந்து ரொம்ப அவமரியாதை காங்கிரஸை பண்ணிட்டாங்கன்றாங்க. அன்னைக்கு EVKS இளங்கோவன் ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜருடைய ஆட்சின்னு சமப்படுத்தினதா? அதை விட காமராஜர் அசிங்கப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று வேணுமா? அன்னைக்கு கூட காமராஜ் அதை வாய் திறந்து பேச முடியல காங்கிரஸ்காரங்கனால. அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் பிரதானமா இருக்குது. அப்போ இன்னைக்கு அந்த காங்கிரஸ் இன்னைக்கு கூட அந்த முடிவை எடுக்கலனா என்னைக்கு தான் அவங்களுடைய ஆளுமையை தமிழ்நாட்டில் காமிக்கிறது? அப்போ இந்த இடத்துல இந்த முரண்பாடுகள்ங்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள்ளார, ஏன்னா ஒவ்வொரு கட்சியினுடைய எண்ணமும் அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து எந்த கூட்டணியில் இருக்காங்க அந்த மேல்மட்ட நிர்வாகிகள் பலன் அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த கீழ் மட்டத்தில் இருக்காங்க பாருங்க உண்மையான காங்கிரஸ்காரர்கள்னு சொல்லக்கூடிய உண்மையான காங்கிரஸ் தொண்டன்கிறவங்க. அப்ப அந்த நபர்கள் பூராமே அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கும்? தலைவர் யாரு வேணா இருங்க, நிர்வாகிகள் யாரு வேணா இருக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு நேத்து வந்த கட்சியெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து எந்த அளவுக்கு ஆளணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் பேரியக்கம்னு சொல்றோம். நம்ம வார்த்தையவே பேரியக்கம்னு இல்லாம வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நந்தகுமார் இவ்வளவு பகிர்ந்து கொள்கிறார். ஆனா கொள்கை முரண் கூட்டணி முரண்லாம் கிடையாது. அது வெறுமனே வந்து சிறிய அளவிலான கொள்கை முரண் தான். ஆனா நாங்க ரொம்ப இன்டாக்டா தான் இருக்கும் அப்படின்னு தானே கூட்டணியில் அங்கம் வகிப்போர் சொல்றாங்க நந்தகுமார். நீங்க வெளியில இருந்து பார்வையாளராக நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். வந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேச விட காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள்ட்ட நிறைய பழகுறோம், பொதுமக்களா இருக்கக்கூடிய காங்கிரஸ் வாதிகள்கிட்ட. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இவங்க தொடர்ந்து 19, 21, 24 3 தடவை தொடர் வெற்றினாலும் இன்னைக்கு காங்கிரஸ்ல பலனடைஞ்ச நபர்கள் எத்தனை பேருன்னு சொல்லுங்க, பதவியில் இருக்கிறவங்க தவிர எத்தனை பேர்? இன்னைக்கு காங்கிரஸ் மீட்டிங் நடந்தா கூட அதுல வந்து புலம்புறாங்க மக்கள். எந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட நாங்க வந்து திடமான நிர்வாகிகள், செயல்படக்கூடிய நிர்வாகிகள், ஆனா எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாதனால நாங்க அடங்கி உட்கார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. கார்த்திக் சிதம்பரம் என்ன பேசுறாரு ஒரு மீட்டிங்ல? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கிற அளவுக்கு கூட நம்மளால இந்த ஆட்சி எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத அளவுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இது வந்து வெறும் சாதாரண வந்து இன்னைக்கு மேதகு பிரபாகரன் அவர்களுடைய போட்டோனால வந்த பிரச்சனை அல்ல இது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே எரிமலை குழம்பாக அங்க கொதிச்சுக்கிட்டு இருந்து கலண்டுகிட்டு இருக்குது அந்த சூடு. அப்ப அந்த எரிமலை வெடிக்கும் போதுதான் அதை உள்ள இருக்கக்கூடிய குழம்பு பீச்சி அடிக்கிறது அப்பதான் தெரியும். ஆனா அந்த வெடிக்கும் போதுதான் அந்த தீக்குழம்பு உண்டாச்சுங்கிற அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் கலண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு எரிமலையா அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சமிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அப்போ அந்த காங்கிரஸ்னுடைய ஆட்சிக்கு அவங்களுடைய இது பேரியக்கம்னு சொல்லக்கூடியதை
அவங்களுடைய மீட்டுருவாக்கம் பண்ணணுங்கிறது இதயத்துள்ளா மட்டும் இல்ல, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இல்ல இருக்கும் இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் எத்தனை இடத்துல தான் நீங்க போய் திமுக இல்லைன்னா காங்கிரஸ் இல்ல, நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல, ஒத்த சீட்டு கூட நீங்க வழியாக மாட்டீங்க, எத்தனை நாள் சார் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க காங்கிரஸ்காரங்க? எத்தனை நாள் கேட்பாங்க? பதவியில் இருக்கிறவங்க இந்த வெற்றி வாய்ப்புனால பதவி சுகத்தை வச்சு அனுபவிக்கக்கூடிய ஒரு 15-20 பேர் காங்கிரஸ்ல ஆஹா திமுகவை விட்டா எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா காங்கிரஸ்ல அந்த 20 பேர் சேர்ந்ததுதான் காங்கிரஸ் பேர் இயக்கமா தமிழ்நாட்டில்? அது 10.8% அந்த 20 பேர் மட்டும்தானா? அப்போ பொதுமக்களுடைய எண்ணம் என்ன, காங்கிரஸ் கட்சியில தொண்டனா இருக்கக்கூடிய எண்ணம் என்னங்கிறத இப்பதான் வெளிப்படுது. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்ல இவங்க சொல்லக்கூடிய மாணிக்கம் தாகூர் ஆகட்டும், அவர் என்ன சொல்றாரு, ஜோதிமணி அம்மையார் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, ராஜேஷ்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் ஒவ்வொரு தொலைக்காட்சி விவாதமா போய் ஒவ்வொரு யூடியூபா போய் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத கொடுக்கலன்னா திமுக எதிர்கட்சியா தான் உட்கார வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு திடகாத்திரமா பேசுறாரு. நீங்க தானே காங்கிரஸ்ல பேசுறீங்க, நாங்க பேசுற குரல் டெல்லிக்கெல்லாம் கேட்காதங்க போது சொல்றாரு, என் குரல் டெல்லிக்கு கேட்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா, கேட்டுக்கிட்டு இருக்குதுங்கிறாரு அவர். அப்போ இது நடக்கக்கூடியது எல்லாம் நீங்க கனெக்டிங் த டாட்ஸ் நீங்க வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இவங்க நினைக்கிற மாதிரி திமுக கூட்டணி 2026 தேர்தல் வரைக்கும் இன்டாக்டா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் என்னைய பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது ஒரு கற்பனை கோட்டையா தான் எனக்கு தெரியும். ரவீந்திரன் குறுக்கிட்டீங்க சுருக்கமா. நரேந்திர மோடியோட எதிர்பார்ப்பை நந்தகுமார் தெளிவா பேசினாரு. திருச்சி வேலுச்சாமி அண்ணன் அதைத்தான் சொல்றாரு. மோடி பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதும் பாரசைட் காங்கிரஸ், ஒட்டுண்ணி காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள்கிட்ட உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்களை தனக்கு பார்க்கக்கூடிய வேலையை செய்யறதுங்கிறது தான் மோடி சொல்றாரு. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு என்டிஏல உள்ள 2 கட்சிகளுக்கு கதவை மோடி மூடி இருக்கிறார். வெளிப்படையாக நான் தரவுகளோட சொல்றேன். நான் இதெல்லாம் மோடியோட செயலை வச்சு சொல்றேன். இவர் யாரோ ஒரு ஐடிவிங்க வச்சு சொல்லலை. பாசி என்ன சொல்றாலும் நான் விளக்கம் கொடுத்துருக்கலாம், அது எனக்கு தேவையில்லை. ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் மோடி சந்திக்கல. ஸோ என்டிஏ அணி சிறுசானா திமுக அணியை சிறுசாக்கி காங்கிரஸை வெளியேற்றி ஒட்டுண்ணி காங்கிரஸை அகிலேஷ் யாதவ் காலி பண்ண, தேஜஸ்வி காலி பண்ண, மம்தா காலி பண்ண, ஹேமந்த் சோரன் காலி பண்ண நடந்தா நல்லதுன்னு மோடி நினைக்கிறாரு. மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்ங்கிறத நந்தகுமார் பேசுறாரு. வாழ்த்துக்கள், நன்றி. இது ஒரே ஒரு பாயிண்ட், அதை மட்டும் முடிச்சிடுறேன். காங்கிரஸ் இல்லாம திமுக இந்த தேர்தலை சந்திச்சதுன்னா எதிர்கட்சியா கூட வர முடியாது, 3வது அணியா திமுக தள்ளப்படும். காங்கிரஸ் இல்லாம இந்த தேர்தலை சந்திச்சு நல்லது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நந்தகுமார் உங்களுடைய பார்வை, கருத்து, மக்கள் தீர்ப்பு. இப்போ ஐயா இதயத்துல்லா சொல்லும்போது ட்விட்டர் அரசியல்வாதிகள் இருக்கிற இடம் அப்படின்னாரு. நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். நான் அந்த சாம்பிள் சைஸை போய் பார்க்கும்போது ட்விட்டரில் 1121 சாம்பிள் வந்திருக்கு, யூடியூப்பில் 9100 சாம்பிள் வந்திருக்கு. அப்போது இந்த யூடியூப்பில் வந்தது அதிகமான சாம்பிள் என்ன சொல்லுதுனாக்கா உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்குது. ஒப்பீனியன் ஃப்ரம் காமன் மேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ எப்பயுமே இந்த அரசியல் கட்சிகள் அந்த நிர்வாகிகளுடைய குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு இதுதான் கட்சின்னு நினைக்கிறனால தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த தொண்டர்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய குரலுக்கு செவிமடுத்தாங்கன்னா தான் அந்த கட்சி எழுச்சி பெறும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி முற்றிலும் எதுக்குமே ஒன்றும் மண்ணா இல்லாத கூட்டணி. அது வெறும் மோடியினுடைய எதிர்ப்புங்கிற ஒரு பசையை மட்டும் ஒட்டி வச்சிருக்கக்கூடிய கூட்டணி. அது ரொம்ப நாளைக்கு தாங்காது. என்ன காரணம்னா இதே கூட்டணி தான் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 3 தேர்தலில் பாரதிய ஜனதாவை வளர்த்தி இன்னைக்கு தனிப்பட்ட கட்சியாக 11.33% வாங்கி 3வது பெரிய கட்சியாக இப்போ 2024 உட்கார வச்சிருக்கு. கூட்டணி 18%. அப்போ இந்த கூட்டணியினுடைய திமுக கூட்டணியினுடைய பிரதான கொள்கையே இன்னைக்கு என்னன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்கானா இல்லை. அது வாக்கு சதவீதம் குறையறதுலையும் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா வளர்றதுலையும் தெளிவாக தெரியுது. அப்போ இந்த 2026 தேர்தல் வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு, இன்னும் பாரதிய ஜனதா பூச்சாண்டி மட்டும் காமிச்சுக்கிட்டு நீங்க காங்கிரஸையோ இல்லை மற்ற கட்சிகளையோ இழுத்து பிடிக்கணும்னு திமுக நினைச்சதுன்னா அது ராங் ஸ்ட்ராட்டஜி. இது வரைக்கும் உங்களை இந்த இடத்துக்கு எது கொண்டு வந்ததோ அதே உங்களை இன்னும் எதிர்காலத்துக்கும் கூட்டிட்டு போகாதுங்கிறது திமுக கூட்டணி புரிஞ்சுக்கணும் தெளிவா. குறிப்பா கூட்டணி பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.